இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து நம்ம முதல்ல என்ன செஞ்சோன்னா ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்டால் மூலங்களின் கூடுதல், அதாவது மூலங்கள் ஒரு மூலை வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், இன்னொரு மூலங்களை வந்து பீட்டான்னு வச்சுக்கிறோம். அதாவது ரூட்டு, தமிழ் இங்கிலீஷில் ரூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலான்னு கேட்டால் மைனஸ் பி பை ஏ. இதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு, அதாவது மூலங்களின் பெருக்கலுக்கு ஃபார்முலானா சி பை ஏ. இப்போ நம்ம ஏபிசி மூணையும் கண்டுபிடிக்கிறோம்ல, அப்போ என்ன செய்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறது ஏ. ஏன்னு சொல்கிறோம், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. தான் ஒரு ஜென்ரல் ஃபார்மெட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ என்னது, 1. அடுத்து எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, பி இருக்கா. அப்போ பி எங்கே இருக்கும், எக்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும் பி. அப்போ பியோட வேல்யூ என்னது, 8. அடுத்து தனியாக இருக்குது சிங்களா. அப்போ இங்கே என்ன தனியாக இருக்குது, மைனஸ் 65. அப்போ சியோட வேல்யூ மைனஸ் 65. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா மைனஸ், அப்புறம் பியோட வேல்யூ என்னது 8, ஏயோட வேல்யூ 1. கீழே 1 போட்டாலும் 1 போடலான்னு, அப்போ மைனஸ் 8 ஆன்சர். அவ்வளோதான். சியோட வேல்யூ என்னது மைனஸ் 65, ஏயோட வேல்யூ 1. அப்போ மைனஸ் 65 / 1 மைனஸ் 65. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.